உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பத்தி அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஊடகங்கள் சார்பு தன்மையோடு இருப்பதால் தான் பத்திரிகையாளர் சந்திப்பை தவிர்க்கிறேன் அப்படின்னு பிரதமர் திரு நரேந்திர மோடி பேசியிருக்கிறார். இதுதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். ஊடகங்களை ஏன் சந்தேகிக்கிறார் மோடி அப்படிங்கிற தலைப்பில் பேசியிருக்கிறோம். பத்திரிகையாளர் திரு பாக்கி பங்கேற்கிறார். பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு பீர் முகமது பங்கேற்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு கார்த்திகேயன், நடுநிலையோடு செயல்பட வேண்டிய ஊடகங்கள் நடுநிலையோடு செயல்படுறதில்ல, பக்கச்சார்போடு இருக்கிறார்கள். அதனால நான் பத்திரிகையாளர் சந்திப்பை தவிர்க்கிறேன் அப்படின்னு பிரதமர் சொல்றாரு. என்ன கருத்து உங்களுக்கு இதுல? அவர் சொல்றது உண்மைதான். ஆனால் அந்த எந்த சார்புன்றது இவர் சொல்றது தான் வேடிக்கையா இருக்கு. உண்மையிலேயே பெரிய காமெடி ஊடகங்கள் தனக்கு ஒரு சார்பு நிலையில் இருக்கு, அதனால நான் சந்திக்கலன்னு பிரதமர் மோடி சொல்வது அது பெரிய வியப்பு தான். ஜோக்கா கூட எடுத்துக்கலாம். இந்த தேர்தலில் அவர் சொன்ன ஒரு ஜோக்குகளில் ஒன்றா. ஏன்னா 2014 இன்று வரை இந்தியாவில் பத்திரிகை சுதந்திரம் எப்படி டிக்ளைன் ஆயிருக்குன்னு தெரியும். 140களில் இருந்தது. இன்று 2 வாரத்துக்கு முன்பு வந்தது 159வது இடம். சென்ற ஆண்டோட ஒப்பிட்டு அதில் 161லேருந்து 59க்கு வந்துட்டோன்னு மாருதி கூட ட்ரை பண்ணலாம். பட் அதற்கு காரணம் RSW, அவங்களே சொல்லிட்டாங்க, RSF, ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ். அதற்கு மேல் இருந்து சில நாடுகள் இன்னும் மோசமாக இருந்ததுனால கீழே 2 இடங்களுக்கு இறங்கிட்டாங்க. இந்தியாவில் இம்ப்ரூவ்மெண்ட்ன்றது புள்ளிகள் லெவலில் பெரிய முன்னேற்றம்லாம் வரல அப்படின்னு இருக்காங்க. அப்போ பத்திரிகை சுதந்திரமே இல்லாத ஒரு மோசமான ஒரு நாடாகத்தான் 176ல் 159வது இடத்துல தான் இந்த ஜனநாயகம் இருக்குது. அதோடு சேர்த்து தான் நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கு. அதில் இங்கே சார்பு நிலை இருக்குன்னா, சார்பு நிலை நிறைய நாடுகளில் இருக்குது. அதனால் ஒரு பிரதமர் அதனால் ஒரு பத்திரிகையாளர்கள் சந்திப்பே நடத்தாததற்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லுது வியப்பாக இருக்குது. இதே சார்பு நிலை எல்லா தலைவர்களுக்கும் உண்டு இல்லையா? எதிர்க்கட்சி தலைவர்களுக்கும் உண்டு, இங்கே இருக்கக்கூடிய எல்லா மாநில முதல்வர்களுக்கும் உண்டு. அந்த விமர்சனம் எல்லா இடத்துலையும் உண்டு. இங்கே அண்ணாமலையிலேருந்து ஸ்டாலின் எல்லாருமே எல்லா மாநிலங்களிலும் வைக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கெல்லாம் எது சந்திக்க தடுக்கிறது? அதாவது எதுவுமே தடுக்கலையே. அவர்கள் பத்திரிகையாளர் குறைந்தபட்சம் ஏதோ வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சந்திக்கிறாங்க இல்லையா? சில கடினமான கேள்விகளுக்கும் பதில் சொல்கிறார்கள், இல்லை தவிர்க்காத செய்யறாங்க, குறைந்தபட்சம் சந்திக்கிறாங்க இல்லையா? இல்லை, மனதின் குரல்ல பிரதமர் பேசுறாரு, பொதுக்கூட்டங்கள்ல கேள்வி கேட்க முடியாது, நியூஸ் ஏஜென்சிக்கு சில நேரங்களில் பேட்டிகள் கொடுக்கிறார், தனி பேட்டிகள் தொலைக்காட்சிகளுக்கு கொடுக்கிறார், ஊடகங்களுக்கு கொடுக்கிறார். நான் கேட்கறது பத்திரிகையாளர் சந்திப்புன்னு சொல்வதற்கான காரணம் அங்க அரசின் மீது வைக்கக்கூடிய விமர்சனத்தை இல்லை அவர்கள் அந்த அரசினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டுவதற்கு டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அவர் விரும்பாத கேள்விகள் அல்ல விரும்பத்தகாத கேள்விகள் அவர் நினைக்கக்கூடிய கேள்விகளை கேட்கக்கூடிய இடம் தான் பத்திரிகையாளர் சந்திப்பு. அதை கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ அவர் நீங்க சொல்றீங்க இல்லையா, சில பத்திரிகை அமைப்புகளை சந்திக்கிறாரு, பேட்டிகள் கொடுக்கிறாரு, தொலைக்காட்சிகள் தனி பேட்டிகள் கொடுக்கிறாரு. அந்த சமீபத்தில் நடந்த சில பேட்டிகள் கூட உண்டு. அதுல சில பேட்டிகள்ல மணிப்பூர்ன்ற வார்த்தையே பயன்படுத்தப்படவில்லை. அப்படிதான் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்குது. இல்ல பத்திரிகையாளர் சந்திப்பு இல்ல, ஒரு பேட்டி நடக்குது. அப்போ பிரதமருக்கு பிடித்தவாறு நீங்க ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் வேலை செய்றீங்களா, எப்படி தூங்குறீங்கன்னு கேட்கிற கேள்வி இருக்கு இல்லையா? இது ஜனநாயகத்துக்கு நல்லது இல்லை. இது போன்ற பேட்டிகளை கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். தொடர்ந்து அவருடைய பேட்டிகளை பற்றி இன்ஃபேக்ட் ஒரு கட்டுரையே இருக்கு, ஃபாரின் பாலிசியில் வந்திருக்கு. வெளிநாட்டு ஊடகங்கள் இவரோட பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தாதது பற்றி, இவர் பத்திரிகைகளை ஊடகங்களை நடத்துவதும் விதம் பற்றிய ஒரு பல கட்டுரைகள் இருக்கு. அதுலேயே இருக்கு. இந்த மோஸ்ட் டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸை கேட்பது தான் இவங்களோட ஊடகங்களோட வேலை. நாடாளுமன்றத்தில் இந்த கேள்விகள் கேட்கறாங்க, நீங்க சொல்ற கடினமான கேள்விகள் நாடாளுமன்றத்தில் பேசுறேன் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. நாடாளுமன்றத்தில் எத்தனை முறை பதில் சொல்லியிருக்காரு இந்த பிரதமர்? மணிப்பூர் என்ற ஒரு நாட்டிற்குள்ள ஏறக்குறைய ஒரு சிவில் எத்னிக் வார் அது இல்லையா? அந்த உள்நாட்டு போர் போன்ற ஒரு சூழல் இருக்கு. அங்க ஒரு மாநிலம் வெர்டிகுலரா ஸ்பிட் ஆகுது 2 இனக்குழுக்களாக. அது இன்னும் ஓய்ந்தபாடுல நம்ம பேசிக்கொண்டிருக்க வேலை வரைக்கும் இயல்பு நிலை இங்க திரும்பல. அந்த பிரச்சனை குறித்து ஒரு பிரதமரை பேச வைப்பதற்காக நாங்கள் தோற்று விடுவோம்னு தெரிஞ்சே எதிர்க்கட்சிகள் ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டியதா இருக்குது பாராளுமன்றத்தில், பிரதமரை வாய் திறக்க வைப்பதற்கு மணிப்பூர் குறித்து. அதற்கு 36 செகண்ட் தான் மணிப்பூர் குறித்து இவர் பேசுகிறார் அந்த பார்லிமெண்ட்ல கூட. எத்தனை முறை முதல் பாராளுமன்றத்தில் ஒரு பதில் சொல்லியிருக்கான்றதான் கேள்வி. நான் சொல்வது இந்த கஸ்டமரி அட்ரஸ் இருக்கும் இல்லையா, குடியரசுத் தலைவர் உரைக்கு பதிலளிக்கிறது, இல்ல ஒரு வேற முக்கியமான தவிர்க்க முடியாத சில உரைகள் இருக்கும்ல, கட்டாயம் பேச வேண்டிய உரைகள், அதை தவிர்த்து முக்கிய பிரச்சனைகள் என்று இண்டோ சைனா பிரச்சனை, சைனீஸ் இன்கர்ஷன் குறித்து எதிர்க்கட்சிகள் பல கேள்விகள் எழுப்புற அந்த கேள்விக்கு என்னைக்காவது பாராளுமன்றத்தில் இதுவரை பதில் சொல்லியிருக்காரா? ஊடுருவல் இல்லைன்னு சொல்லியிருக்காரு.
ஆனால் வந்து 19 சுற்றுகளாக பேச்சுவார்த்தை நடந்திருக்குது, பஃபர் ஜோன் கிரியேட் ஆயிருக்குன்றது எல்லோருக்கும் உண்மை. ஊடகத்தில் வந்திருக்கு, இது வரைக்கும் மறுப்பு தெரிவிக்கவே இல்லை. அப்போ அது குறித்து பதில் சொல்லியிருக்காரா? மணிப்பூர் குறித்து நான் ஏற்கனவே சொன்னது போல நம்பிக்கையில்லா தீர்மானம் தேவைப்படுது, இல்லை வேறு வந்து சிஏஜி பற்றி இது வரைக்கும் ஏதாவது பதில் சொல்லியிருக்காரா? இல்லை இது எலக்டோரல் பாண்ட்ஸ் குறித்து வந்து வைக்கப்பட்ட கேள்விகளுக்கு அதை நியாயப்படுத்துகிறார். உச்சநீதிமன்றத்தால் அன்கான்ஸ்டிடியூஷன் இல்லீகல்னு தூக்கி எறியப்பட்ட ஒரு எலக்டோரல் பாண்ட் ஸ்கீமை அதை வந்து நல்ல நடைமுறை, அதை வந்து அதை வீணாக்கி விட்டார்கள் நியாயப்படுத்தி பேசுறார் இந்த பிரதமர். இல்ல ஒரு நாட்டின் பிரதமர் கட்டாயம் செய்தியாளர் சந்திப்புல பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? கட்டாயம் சொல்லணும், அதுதானே ஜனநாயகத்தினுடைய அழகு. உங்களுக்கு கேட்க ஊடகவியலாளர் இப்ப நம்ம யாரு, யாருக்காக பிரதிநிதிகளாக பேசுறோம்? மக்களுடைய உறுப்பினர்களாக வந்து பாராளுமன்றத்தில் வந்து உறுப்பினர்கள் பேசுவாங்க, எம்பிக்கள், சட்டமன்றத்தில் எம்எல்ஏக்கள். மக்களுடைய கோரிக்கைகள், மக்களுடைய சந்தேகங்களை கேட்க வேண்டியது ஊடகவியலாளர்களோட கடமை இல்லையா? தவறுகளையோ இல்லை வந்து சரியா நடந்தா அதில் பாராட்ட கூட செய்யலாம். ஆனா இங்க சரியா உங்களை பாராட்டுறது மட்டும்தான் அதிகமாக நடக்குது. மாறா வந்து விமர்சனங்களை வைப்பதற்கு நேரடியா உங்களோட கேள்வி கேட்பதற்கு வாய்ப்பே கிடைக்கிறது இல்லையா? தேவையில்லைன்றாரு. நான் நினைச்சா விஞ்ஞான் பவன்ல ரிப்பன் வெட்டி ஒரு புகைப்படத்தை எடுத்து வெளியிட்ட முடியும். ஆனா நான் அப்படி இருக்கணும், மீடியா ஸ்ட்ரென்த், மீடியா மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை. நான் எல்லாத்தையும் செயல்பாடுல காட்டணும்னு நான் நினைக்கிறேன். எங்க போறேன்? ஜார்க்கண்ட்ல ஒரு சிறிய மாவட்டத்துல ஒரு சின்ன திட்டத்துக்காக நான் போறேன் அப்படின்னு செயல்பாட்டின் மூலமாக அவர் வெளிப்படணும்னு விரும்புறாரு பிரதமர். இன்னும் வந்து திட்டத்துக்கு ஜார்க்கண்ட்ல ஒரு கிராமத்துக்கு போறதுல ஆரம்பிச்சு பெரிய திட்டம் வரைக்கும் இவர் தான் ரிப்பன் வெட்டுறாரு, இவர் மட்டும் தான் ஃப்ரேம்ல இருப்பாரு. அதுதான் இவர் மீது விமர்சனமே, அதுல யாருமே இருக்கிறது இல்ல. கேள்வி வந்து உங்கள் கேள்விகளை ஏற்க தயாரா இருக்காரா, விமர்சனத்தை ஏற்க தயாரா இருக்காரா? இவர் சொன்னார், ஆரோக்கியமான ஜனநாயகத்தில் என் மீது ஆக்கப்பூர்வமான விமர்சனம் வையுங்க, நான் அதுக்கு வந்து நான் சரி தயாரா இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா விமர்சனம் வச்சா உள்ள பிடிச்சு போட்டுறீங்களே. நீங்க வந்து கேரளால இருந்து ஒரு பாலியல் வன்கொடுமை உத்தரப்பிரதேசத்தில் நடக்குதுன்னு ஒரு பத்திரிகையாளர் போகிற வழியிலேயே கைது செய்யப்பட்டு வந்து சித்திக் காப்பன் வந்து ஒரு ஆண்டுக்கு மேல அங்க உள்ள சிறையில் இருக்க வேண்டியதா இருக்கு. உச்சநீதிமன்றம் போய் தான் பெயில் வாங்கிட்டு வர வேண்டியது இருக்கு. 36 பத்திரிகையாளர்கள் 2014 இருந்து 2024க்குள்ள பேர் போன பத்திரிகையாளர்கள், முன்னணி பத்திரிகையாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதுல காஷ்மீரை சேர்ந்தவர்கள், ஏன் இப்ப 2 நாளுக்கு முன்னாடி வந்து பிரபீர் புர்காய்ஸ் ரிலீஸ் பண்ணாங்கல்ல, அவர் வரைக்கும் அவர்கள் மீது UAPA சட்டத்துல, உப்பா சட்டத்துல நீங்க கைது செஞ்சிருக்கீங்க பத்திரிகையாளர்களை. அதுக்கு வந்து கிரவுண்டே இல்லைன்னு சொல்லி டெமாலிஷ் ஆகுது அதுல. அப்ப இதெல்லாம் வந்து நேர்மையான பத்திரிகைகளை வந்து நேர்மையா நடத்த விடுற விதமா? இவருடைய பார்வை விமர்சனத்தை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, ஒரு நேரேட்டிவ், மீடியா நேரேட்டிவ், இந்த அதுவும் தேர்தல் நடக்கிற ஒரே ஒரு காலத்துல மட்டும்தான் இவர் மீது விமர்சனமே வைக்க முடியுது. அப்ப மட்டும்தான் அதுக்கு ஸ்பேஸ் கிடைக்குது. மித்த நேரத்தில் நடந்தா ஒண்ணு வந்து அது பிபிசியா இருந்தாலும் சரி, அவர்கள் குஜராத் ரைடை பத்தி ஒரு குறும்படம் வந்துச்சுன்னா இமீடியட்டா அங்க ஒரு ஐடி ரெய்ட் நடக்குது, இல்ல ஏதாவது ஒரு ரெய்ட் நடந்துருது. இதே நிலை தான் வந்து ஏன் இப்ப சமீபத்தில் ஆவ்னி டயஸ்ன்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு ஜேர்னலிஸ்ட், நீங்க கிராஸ் த லைன் சொல்லிட்டு அவரோட விசா வந்து முடிந்ததுன்னு சொல்லி ரெனியூ பண்ண மாட்டேன்னு சொல்லி அவர் திருப்பி அனுப்பப்படுகிறார். அந்த சூழலுக்கு அவர் தள்ளப்படுகிறார். அப்போ ஊடகங்கள் வந்து யாரெல்லாம் தங்களை விமர்சிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல வந்து ரெய்டுகள் மூலமாகவோ இல்ல வந்து வேற ஏதாவது டாக்ஸ் டிஃபால்ட்னு சொல்லி ஏதாவது ஒரு சோதனைன்னு சொல்லி நெருக்கடிகளை தான் உருவாக்குறாரு. இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, இந்த தேர்தல் வரும்பொழுது இங்க அதிகமான விமர்சனம் வருது. சமூக ஊடகங்களை அவர் இது போல கட்டுப்படுத்த முடியல. ஒரு சிலரை கிராக் டவுன் பண்றாங்க, சைட்ஸே வந்து புல் டவுன் பண்ண வைக்கிறாங்க. நியூஸ் கிளிக்கு என்னாச்சுன்னு நம்ம இப்போ பார்த்தோம், நியூஸ் லாண்ட்ரிக்கு என்னாச்சுன்னு பார்த்தோம். கைதுகள் நடக்குது, இல்லைன்னா வந்து கேஸுகளா போடுறாங்க. சில சமூக ஊடகங்கள் இவர் மீது கடுமையாக விமர்சிக்கக்கூடியவர்கள் தங்கள் வரக்கூடிய சொற்ப பணத்தை கூட வந்து வக்கீல் ஃபீஸ் கொடுக்கறதுக்கு, அரசாங்கத்துக்கு எதிராக கேஸ் நடத்துறதுக்கே சரியா போகுதுன்னு சொல்றாங்க. அப்ப இன்று ஊடகங்கள் வந்து அதிகமான விமர்சனம் வருவதை தாங்கிக் கொள்ள முடியாதனால தன்னோட விரக்தியில் தான் பேசுறாங்க. ஏன்னா இன்னைக்கு நேரேட்டிவ் அவர் நினைக்கக்கூடியதா இல்ல. குறிப்பாக வந்து சமூக ஊடகங்கள்ல பாஜகவுக்கு எதிரான ஒரு நேரேட்டிவ் இங்க வந்து காற்றின் திசை மாத்தி அடிக்குது, இங்க ட்ரெண்ட் மாறிட்டு இருக்குன்ற பேச்சுக்கள் அதிகமாக வருகிறது. பாஜக வந்து திணறுகிறது அப்படின்ற ஒரு விமர்சனம், அதனாலதான் இந்த விமர்சனம் வருது. அதனாலதான் அதன் எதிர்காலத்தை இந்த விமர்சனம். திரு பாக்கி, ஊடக சுதந்திர குறியீட்டின்ல ரொம்ப கீழே போயிட்டோம், ஊடக சுதந்திரமே இல்லை, ஊடகங்கள் முடக்கப்படுது, பத்திரிகையாளர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் அப்படின்ற விமர்சனத்தை திரு கார்த்திகேயன் வைக்கிறாரு. ஆனா பிரதமர் வந்து பக்கச்சார்போடு ஊடகங்கள் இருக்கிறதுனால தான் நான் வந்து செய்தியாளர் சந்திப்பே நடத்தல அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. நமக்கு சாதகமாக பத்திரிகையாளர்கள் இருப்பதில்லை என்ப காரணத்தினால கோபப்பட்ட, வருத்தப்பட்ட, ஆதங்கப்பட்ட, எரிந்து விழுந்த அரசியல் தலைவர்கள் நாட்டில் பல தலைவர்கள் இருக்காங்க. ஒன்று. இரண்டாவது, நம்ம இப்படியெல்லாம் பேசுகிறோம் இல்லை, நரேந்திர மோடி பத்திரிகையாளர் சந்திப்பதில்லை, நாடாளுமன்றத்தில் பதில் சொல்வதில்லை, கேள்விகள் விமர்சனங்களை தாங்கிக் கொள்வதில்லை அப்படின்னு விமர்சனங்களை எதில் வைக்கிறோம்? ஊடகங்கள் வாயிலாக. அந்த அளவுக்கு சுதந்திரம் இருக்குன்ற அது அதான் அதுல முதல்ல அது இருக்கா இல்லையா? இது கடந்த முறை இருக்கானா இல்லைன்னு எனக்கும் தரவுகள்லாம் இருக்கு, அதை சொல்வதற்கு நேரமாகும். ஒரு சின்ன அதுக்கு முன்னாடி ஒரு தகவல் சொல்றேன். ஒரு இந்தியில பேசினார், எனக்கு தெரியாது, எனக்கு ஹிந்தி தெரியாட்டா கூட அந்த இந்திய படித்தவர்கள் சொன்னது என்னன்னா, சுவிஸ் வெளிநாடுகளில் பதிக்க வைக்கப்பட்ட கருப்பு பணம்
அதை பகிர்ந்தா இந்தியாவில் தலைக்கு 15 லட்சம் வரக்கூடும் அப்படிங்கிற மாதிரியான கருத்தை பேசினாங்க. அது திரிக்கப்பட்டு 15 லட்சம் ஒவ்வொரு தலையிலும் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி திரிக்கப்பட்டது. திரும்ப திரும்ப அதை பேஸ் பண்ணியே எல்லாரும் விவாதிக்கிறோம். அதாவது நாம சொல்லல, புதுவெளியில் நாங்க நேற்று நேர்பட பேசு நிகழ்ச்சியில பேசணும், நேற்றைய முன்தினமும் பேசணும். அந்த காணொளி இருக்கு, பிரதமர் பேசின காணொளியும் இருக்கு. சரி, அதை கடந்து திரு அமித்ஷாட்ட ஒரு தொலைக்காட்சி தரப்புல கேள்வியாக கேட்கிற பொழுது அது எலெக்ஷன் ஜும்லான்னு பதிலும் சொல்றாரு. ரைட். அப்ப அது திரிக்கப்பட்டுச்சா இங்க வர சரியாதான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஜும்லாங்கிற வார்த்தையை நானும் கேள்விப்பட்டேன். எது ஜும்லானா, இப்ப நான் பிரதமர் வந்து சுவிஸ் போன்ற வங்கிகளில் இந்தியாவினுடைய கருப்பு பணம் எல்லாம் இருக்கு, அதை பகிர்ந்து கொடுத்தா 140 கோடி பேருக்கும் தலா 15 லட்சம் அளவுக்கு இருக்கிறதுன்னு இருக்குல்ல, அது ஜும்லா. அதுவே ஜும்லா தான். பகிர்ந்து தரப்போறோம்னு சொல்லலை, அப்படி திரிக்கப்படுகிறது. நான் என்னோட ஹிந்தி தெரியாதே, அப்படி எப்படி சரியா புரியுது? இல்ல சொல்லப்பட்டது வச்சுதான் கிளாரிஃபை பண்ணது. ஊடகங்கள்ல சொல்லப்பட்டோம், அப்படி சொல்லப்பட்டது உண்மை, பகிர்ந்து கொடுக்கறேன்னு சொன்னது உண்மை. கூட்டத்துல பேசின வீடியோ இருக்கு, அவர் அந்த விஷயத்தை தான் சொன்னார், அது மொழிபெயர்த்து வந்திருக்கு. அதத்தான் சொன்னது, அதத்தான் கேள்வியா கேட்டார். அப்படி ரைட், அதத்தான் நெறியாளர் கேள்வியா கேட்கிற போது எலெக்ஷன் ஜும்லா பதிலும் சொல்லிட்டார். சூப்பர். அது எல்லாரும் விமர்சிக்கிறமா இல்லையா, ஊடகங்கள் விவாதிக்கிறமா இல்லையா? ஒன்று. ரெண்டாவது, இல்ல நம்ம சர்வாதிகார நாட்டுல இல்ல, இதுவே சுதந்திரம்னு நம்ம பெருமிதம் பண்ற அளவுக்கு எல்லா கருத்துக்கும் இன்னொரு பக்கம் இருக்குன்னு சொல்ல வரேன். சிங்கப்பூர்ல இந்த மாதிரிலாம், நம்ம சிங்கப்பூர் போன்ற வளர்ந்த நாடுகளே எந்த விதமான குறைகளும் ஊழலோ புகாரோ எதுவும் இல்லாத நாடுகள்ல, பல நாடுகள்ல, நான் சிங்கப்பூர்னு உதாரணத்துக்கு சொன்னேன், அதை பத்தி நான் போனேன். அதாவது நீங்க ஊடக சுதந்திரம் நாட்டுல இருக்குங்கிறதுக்கான விளக்கமா பேசிட்டு இருக்கீங்க. இது சரி, ஏன் பிரதமர் செய்தியாளர் சந்திப்பை தவிர்க்கிறாருங்கிறதுக்கு அவர் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காருல்ல, அதுக்கு வந்துருங்களா? நண்பர் கார்த்திகேயன் சொல்றார் சந்தித்தாக வேண்டும். ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு எதுக்கு சார் இருக்கு? ஒரு நிகழ்வு அல்ல சம்பவம், அது தொடர்பாக ஒரு பிரமுகர், அது அரசியல்வாதிகளோ அல்லது முதலமைச்சரோ பிரதமரோ சந்தித்து சொல்றாங்க. சொன்ன உடனே அது தொடர்பான சில கேள்விகளை நிருபர்கள் எழுப்புவார்கள், அதற்கான விளக்கத்தை அவர் தருவார். அல்லது இதுக்கு மாற்று கருத்தாக வேற அரசியல்வாதிகள் தெரிவித்தால் அதை மேற்கோள் காட்டுவாங்க. இந்த மாதிரி நீங்க சொல்றீங்களே, இதுக்கு இந்த மாதிரி சில அரசியல் சொல்றாங்களேன்னு இப்போ பிரமுகரை நம்ம பேட்டி காணுகிற அல்லது செய்தியாளர் கூட்டத்தில் பத்திரிகையாளர் கேட்பாங்கல்ல, அதுக்கு ரியாக்ட் பண்ணணும். நான் என்ன சொல்றேன், நீங்க அந்த பிரமுகர், நான் பிரதமர் உதாரணத்துக்கு எடுத்துப்போம், அவர் சொல்ல வேண்டிய பதில்கள் அத்தனையுமே பல்வேறு வகையில் வெளிப்படுகிறது இல்லை எங்க, அதாவது மன் கி பாத்லையோ அரசியல் கூட்டங்கள்லயோ பொது மேடைகள்லயோ எல்லா தளங்கள்லயோ அது ஒரு வழி தொடர்பு தானே. அது இல்ல, அவர் மட்டும் பேசுவார், கேட்கலாம். அதாவது நேரா பார்க்கும்போது ஒரு வழி தொடர்பா இருக்கும். நீங்க ஒரு கருத்தை சொல்றீங்க வச்சுக்க, நரேந்திர மோடி இந்த மாதிரி பண்றார், ஒரு பேச்சுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன், பிரதமர் இப்படி செய்கிறார் அப்படி நீங்க ஒரு கருத்தை ஏதோ ஒரு அரசியல்வாதியோ அல்லது பத்திரிகையாளர் எழுதிட்டீங்களா, அதுக்கு பதில் சொல்ற வகையில் வேற ஒரு தளத்தில் பதில் சொல்லிடுறாரு. இல்ல, இப்ப பிரதமர் மத அடிப்படையிலான இடஒதுக்கீடை என் உயிரே போனாலும் நான் அனுமதிக்க மாட்டேன்னு ஒரு இடத்துல பேசுறாரு, அது பொதுக்கூட்டத்துல பேசுறாரு, ஒரு வழி பாதை அது, அந்த செய்தி போயிடுது. ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடக்கிற போதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிலாம் அனுமதிக்காதே பிரதமர், இது வரைக்கும் அனுமதிக்காது, இனிமேலும் அது அனுமதிக்காதே, இது வரைக்கும் அப்படிலாம் கொடுக்கப்படலையே, நீங்க எந்த அடிப்படையில இதை சொல்கிறீர்கள்னு ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்கணும்னா செய்தியாளர் சந்திப்பு நடந்தாதானே அந்த கேள்வியை கேட்க முடியும், அது உடனே இன்ஸ்டன்ட்டா கிடைக்கிற பதில். அப்படிப்பட்ட ஒரு விமர்சனம் ஊடகங்களில் வருகிறதா இல்லையா? விமர்சனங்கள் வருகிற போது அதற்கு அவர் ரியாக்ட் பண்ணி பதில் சொல்றாரு. இல்ல சார், ராஜஸ்தான்ல ஒண்ணு பேசுவாரு, உத்தரப்பிரதேசத்துல ஒண்ணு பேசுவாரு, நாமளா கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கணும்ன்றீங்க. ஆமா, இதுல என்ன சிம்பிள் தானே. ராஜஸ்தான்ல கேள்வி கேட்கிற உரிமை ஊடகங்களுக்கோ விளக்கம் தெரிஞ்சுக்க வேண்டிய உரிமை மக்களுக்கோ இல்லைன்னு அவர் சொல்லலையே. ஏன்னா கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்லல. அவர் சொல்றாரு, டிவியேட் பண்ணிடுறீங்க, திசை மாறி போறீங்க, ஒரு கமிட்டடா இருக்கீங்க, ஒரு சார்பா இருக்கீங்கன்னு அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தல. அதைத்தான் எதிர்க்கட்சிகள் பயப்படுறாரு பிரதமர். ஊடகங்களை சந்திக்கிறதுக்கு, கேள்விகளை எதிர்கொள்வதற்கு பிரதமருக்கு பயம், கவலை, எப்படி வேணா ஏதாவது ஒரு வார்த்தை பயன்படுத்திக்கலாம். சரி, அது முழுக்கவும் நிராகரிக்கவும் இல்லை, ஏற்கவும் இல்லை. ஆனா அப்படி பிரதமராக இருப்பவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஜனநாயகத்தின் 4வது தூண் இல்லையா ஊடகம்? கரெக்ட். நாடாளுமன்றத்துல மட்டும் ஒரு தூண்ல மட்டும் நான் பேசுவேன், இன்னொரு தூணை கண்டுக்கவே மாட்டேன்னா கண்டுக்கவே மாட்டேன் இல்லையா? ரியாக்ட் பண்றாரு இல்லையா? ஊடகங்களில் வெளியாகிற செய்திகள், தொடர்புகள், கருத்துக்கள், விமர்சனங்கள் தொடர்பாக அவரும் பேசுறாரு இல்லையா? அதுதான் நம்ம முக்கியமானதான், நமக்கு அதுதான் நமக்கு ஆன்சர் தர்றாரு. ஓகே திரு இந்திரகுமார், கருத்தே வரல பிரதமர்கிட்ட, இந்த விளக்கமே வரல, செய்தியே வரலன்னா பரவாயில்ல, வருது
ஒரு புள்ளியில வருது, இன்னொரு புள்ளியில வருது, இன்னொரு புள்ளியில வருது, இன்னொரு புள்ளியில வருது, 4 புள்ளியே சேர்த்து கனெக்ட் பண்ணா நமக்கு புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? ஒரு எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தாலும் பூராமே பொய்யா தான் வருதே தவிர உண்மையா எந்த கருத்து வர மாட்டேங்குது. பிரதமர் மோடி சமீபத்தில் ஒரே ஒரு வார்த்தை, பிரதமரை பொய் என்று சொல்லுகிற அளவுக்கு எனக்கு சுதந்திரம் இருக்கின்றது சொல்றேன். இல்ல அது இருக்கணும்ல. இல்ல நான் என்ன இருக்கு, அது இருக்கா இருக்கா இல்லையா? இல்லையா சொல்லிட்டாரு. இல்ல இல்ல சார், இருக்கணும்ல சார். ஒரு செகண்ட், அது இருக்கா இல்லையாங்கறது இல்ல சார், அது இருக்கணும்ல. இல்ல சொல்லுகிற உங்களுக்கு பொய் இல்ல சார், அது இருக்கணும்ல. சரி, நான் சொல்றேன். பொய்யே சொன்னதா இருக்கட்டும். என்ன ஜனநாயகத்துல என்ன பண்ணிடுவாங்க? ஒரு பத்திரிக்கையாளரை தலையில அவர் அமித்ஷா சொன்ன மாதிரி தொங்க விட்டுருவாங்களா? இல்ல சார், ஊடக சுதந்திரம்ங்கிறது அவசியம் தானே. அதுதான் இருக்குங்க. அதுல பெருமைப்படுறதுக்கோ பெருமிதமா அதை பேசுறதுக்கோ என்ன இருக்கு? நம்ம ஜனநாயக நாட்டுல இருக்கிறோம். அது மீண்டும் மீண்டும் நீங்க ஏதோ ஒரு பெரிய உரிமை கொடுக்கப்பட்டிருப்பதாகவே பேசுறீங்களே. ஏன்னா சமூக ஊடகம் இருக்கு சார், மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்தை விட. சரி, எதற்காக அவருடைய நேரத்தை நான் என்னோட நேரத்துல முடிச்சிறேன். கருத்தை நான் சொல்ல, நாம இப்படிலாம் மன்னிக்கணும், நான் குறுக்கிற வழக்கம் கிடையாது. இல்ல பேட்டர்னைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நண்பர் குறிக்கிட்டார், பரவாயில்ல. சரி, அவர் முடிச்சிரணும். நான் முடிச்சிரேன். இந்திரகுமார் நேரத்தை நானே நீங்க பேசுங்கன்னு சொல்றேன். ஆமா, மோடி சொல்வது பொய் என்று சொல்வதற்கு இந்திரகுமாருக்கு உரிமை எல்லாம் தேவையில்லை. இந்திரகுமாருக்கு உண்மை தெரிந்திருந்தால் போதுமானது. அதற்கு உரிமையோ கடமையோ பொறுப்போ எல்லாம் தேவையில்லை. இந்த சமூகத்தில் மனிதனாக உண்மை தெரிந்தவனாக இருந்தால் போதும். ஒன்றை பொய் என்று சொல்வதற்கு அது பிரதமராக இருந்தாலும் சரி, அந்த கடவுளாக இருந்தாலும் சரி. பிரதமர் மோடி பேசுகின்ற பேச்சுகளில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை கேள்வி எழுப்பினா அவர்கள் அந்த பத்திரிகையாளர்களுக்கு நடக்கக்கூடியது என்ன அப்படின்றத பார்த்தோம். சமீபத்தில் அமர்த்தியாசன் உள்ளிட்ட உலக அளவிலான பேரறிஞர் அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு கடிதம் எழுதுறாங்க, ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்ன? இந்தியாவில் சித்திக் காப்பான் அப்படின்னு ஒரு ஜேர்னலிஸ்ட், அந்த ஜேர்னலிஸ்டுக்கு என்ன நடந்தது? நியூசிலாண்டியனுடைய ஃபவுண்டர் ஒரு ஜேர்னலிஸ்ட், அந்த ஜேர்னலிஸ்டுக்கு என்ன நடந்தது? இந்த ஜேர்னலிஸ்டுகள் எல்லாம் ஏன் கைது செய்யப்பட்டார்கள், ஏன் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் அப்படின்ற கேள்விக்கான பதிலில் இருக்கிறது இந்தியாவில் ஊடகம் சுதந்திரமாக இருக்கிறதா அல்லது கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறதா? பத்திரிகையாளர்களுக்கு சார்பு நிலை இருக்கு, ஒரு கொள்கை இருக்கு, ஒரு முகம் இருக்கு. இல்ல சார், அந்த புரிதலோடு அவர்கள் அணுகுகிறார்கள் என்ற விமர்சனத்தை பிரதமர் வைக்கிறார். பத்திரிகையாளர்களுக்கு ஏன் சார்பு இருக்க கூடாது? மோடி சொல்ற அந்த வார்த்தை மீடியா இஸ் நோ லாங்கர் நான் பார்ட்டிசன் என்டிட்டி அப்படின்றாரு. ஏன் மீடியாவுக்கு ஒரு சார்பு நிலை இருக்க கூடாதுன்னு கேட்கிறேன். ஊடகம் அப்படின்றதே எப்படி தொடங்கியது? இந்தியாவில் ஊடகத்தினுடைய துவக்க புள்ளி எது சார்? ஆரம்ப காலத்தில் என்னவாவோ இருந்துட்டு போட்டோம். இந்தியாவில் ஊடகங்கள் பரிணமிக்க தொடங்கிய காலகட்டம் என்பது சுதந்திர போராட்ட காலகட்டம். சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் துப்பாக்கியோடு வெள்ளையன் ஒரு பக்கம், மறுபக்கம் வெறும் கட்டிய வேட்டியோடு காந்தி ஒரு பக்கம், ரெண்டுக்கு நடுவில் இவன் விடுற குண்டுக்கும் காந்தி சொல்ற வார்த்தைக்கும் நடுவில் நான் நிற்பேன், இந்த காதில் குண்டை இந்த காதில் வார்த்தையும் வாங்கி கொள்ளேன்னு கூட நிற்க முடியுமா? முடியாது. அந்த காலகட்டத்தில் ஊடகம் எப்படி செயல்பட்டது? இந்தியாவுக்கு சுதந்திரம் தேவை என்பதற்கு ஆதரவாக ஊடகங்கள் செயல்பட்டன. அதுதான் அன்றைக்கு ஊடகத்தினுடைய தேவை. ஊடகம் என்பது சமூக சார்போடு செயல்படுவதாக இருக்க வேண்டும். அதுதான் ஊடகத்திற்கான அடிப்படை. அப்படித்தான் உலகம் முழுவதும் ஊடகங்கள் செயல்பட்டிருக்கின்றன. யாருக்கும் ஆதரவாக யாருக்கும் பாதகமாக இருக்க வேண்டியதில்லை என்று மோடி சொல்லுவதுதான் மிகப்பெரிய ஜும்லா. மக்களுக்கு சார்பாக ஊடகம் இருக்க வேண்டும். ஒண்ணும் இல்ல சார், நாளைக்கு வந்து சென்னையில இத பிரதமர் மட்டும் வைக்கிறார் அந்த ஒரு பக்க சார்பு அப்படின்ற குற்றச்சாட்டுனா பரவாயில்ல. இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் வைக்கிறாங்க. இது வந்து மோடி மீடியாவாயிடுச்சு, பாஜக அரசை வந்து அவங்க வந்து தூக்கி பிடிக்கிறாங்க, அவங்களுக்கு ஆதரவான செய்திகளை மட்டும் வெளியிடுறாங்க, எங்களை இருட்டடிப்பு செய்யறாங்க. ராகுல் காந்தி பாத யாத்திரை போகிற போது அந்த செய்திகள் ஊடகங்கள்ல வெளிவரவே இல்லை என்ற குற்றச்சாட்டை காங்கிரஸும் வைக்குது. ஆமா, செய்திகள் ஊடகங்கள்ல வெளிவரல அப்படின்றத காங்கிரஸ் வெளிப்படுத்துகிறது. அதற்கு அந்த ஊடகங்களுடைய சார்புத்தன்மை அப்படின்ற அந்த கேள்வி எங்கிருந்து வருகிறது? ரெண்டு செய்தியை எப்படி கேரி பண்றாங்க? ஒன்றும் இல்லை, மோடி வந்து ஒரு யாத்திரையை நடத்துறாரு, அந்த யாத்திரையை ஒரு ஊடகம் எப்படி கேரி பண்ணுது, அல்லது ராகுல் காந்தியினுடைய யாத்திரையை எப்படி கேரி பண்ணுது, ஒரு ரெண்டுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்ற அந்த இடத்திலிருந்து காங்கிரஸ் தன்னுடைய விமர்சனத்தை வைக்கிறது. அதையும் தாண்டி ஊடகங்கள் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. நீங்க எல்லாரும் வந்து கோடி மீடியாவா இருக்கீங்க அப்படின்றதுனால ராகுல் காந்தி எந்த ஊடகத்தையும் சந்திக்க மாட்டேன்னு தவிர்க்கிறாரா? அதே ஊடகங்களுக்கு முன்னால் செய்தியாளர்களை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறார். எந்த ஊடகங்களை விமர்சித்தாரோ அதே ஊடகங்களுக்கு முன்னால் ஒரு பேட்டிக்காக அமர்ந்துதான் இருக்கிறார். இதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனநாயகம். விமர்சனமும் அந்த விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளும் இந்த இரண்டு பக்குவமும் இருக்க வேண்டும். ஆனால் அந்த பக்குவத்தை விரும்பாதவர்களாக இருப்பது யார் அப்படின்னா பிஜேபி எப்படி இருக்கிறது. மோடி சொல்றது என்னன்னா ஐ எம் ஆன்சரபிள் டு த பார்லிமெண்ட். இதுவே பெரிய பொய். அந்த நேரத்தில் என்ன வந்திருக்கணும்? மோடி வந்து பார்லிமெண்ட்டுக்கு உண்மையிலே ஆன்சர் பண்ணியிருக்கிறாரா? எத்தனை ஆன்சர் நீங்க எடுத்திருக்கீங்க? 0 ஹவர்ல எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்ற அந்த கேள்விக்கு பதில் எடுத்து பார்த்தோம்னா மோடி உண்மையிலே பார்லிமெண்ட்டுக்கு ஆன்சரபிளா இல்லையான்றது தெரிஞ்சு போயிடும். மூணாவது மோடி சொல்றது என்னன்னா நியூ கல்ச்சர் டெவலப்ட் இன் பாலிடிக்ஸ். அதாவது மக்களுக்கு வேலை செய்யாம போட்டோ எடுத்து போட்டே பிரபலம் தேடுற விஷயம் வந்து ஊடகங்கள்ல இப்ப பிரபலம் ஆயிருச்சான். இதை யார் சொல்றாங்க அப்படின்றது மிகப்பெரிய கேலி கூத்தாக இருக்கிறது. இதை பிரதமர் மோடி சொல்லுகிறார்.
கோயிலுக்குள் போகும்போது கருவறைக்குள் கேமராமேனை நிப்பாட்டி போட்டோ எடுத்து போஸ்ட் பண்ற ஒரு பிரதமர் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களை பார்த்து சொல்லுகிறார் எல்லாரும் போட்டோ எடுத்து பாலிடிக்ஸ் பண்றாங்க அப்படின்றது இல்ல. புதியதொரு ஒரு பணி கலாச்சாரத்தை வேலை செய்வதன் மூலமாக தன்னை நிரூபிக்கிற ஒரு புதிய கலாச்சாரத்தை வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். அதை ஒப்புக்கிறதா இல்லையான்றதா ஊடகங்கள் முடிவு செய்யட்டும். இல்ல, அவர் என்ன மாதிரி வேலை செஞ்சிருக்கிறாரு அப்படின்றது இருக்குல்ல. மோடி வந்து அந்த அந்த பேட்டிக்குள்ளேயே நம்ம போக வேண்டாம். பேட்டிக்குள்ள பல்வேறு விஷயங்களை பேசுறாரு. என்னென்னலாம் பேசுறாரு? நான் 100 நாள்ல என்னென்ன செஞ்சேன், 370 ஒழிச்சு கட்டினேன், முத்தலாக்கு கொண்டு வந்தேன், இன்னும் என்னென்னவோ சட்டங்களை கொண்டு வந்தேன் அப்படின்றதெல்லாம் அவர் தாராளமா சொல்லட்டும். அது அவர் ஆட்சியில சட்டம்ன்ற பேர்ல அவர் எழுதி கொண்டது, அதை எழுதி என்ன வேணாலும் செஞ்சுக்கிறட்டும். ஆனா அவர் உண்மையிலேயே மக்களுக்கோ பார்லிமெண்ட்டுக்கோ ஆன்சரபிளா இருக்கிறாரா அப்படின்னா இல்லை. அந்த ஆன்சரபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி அப்படின்ற ஃபேக்டர் மோடியிடம் எந்த காலத்திலும் இருந்தது கிடையாது. இல்ல, அந்த செய்தியாளர் சந்திப்புல தான் அந்த அக்கௌண்டபிலிட்டியை பிரதமர் நிரூபிச்சு. வேற யார்கிட்ட நிரூபிக்க போறாரு அவரு? ஒன்னு பார்லிமெண்ட்ல நிரூபிக்கணும், ரெண்டாவது மக்கள் மத்தியில நிரூபிக்கணும், இல்லனா மக்கள்கிட்டையும் பார்லிமெண்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள்ட்ட நிரூபிக்கணும். யார்கிட்டயுமே நிரூபிக்காம மான் கி பாத்ல பதில் சொல்லுவாரு அப்படின்னா அது என்ன? மான் கி பாத் அப்படின்றது மோனோலாக், அவர் எழுதி வச்சுட்டு ஒப்பிக்கிறது. ஒருத்தர் ஒப்பிக்கிறதை கேட்கறதுக்காக நம்ம பிரதமரா தேர்ந்தெடுக்கல. எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர் அவர். நான் கேட்கும் கேள்விகள் அனைத்துக்கும் பதில் சொல்ல இல்லாம நடுநிலையோடு நீங்க இருந்தீங்கன்னா, எந்த கொள்கையும் இல்லாம எந்த முகமூடியும் அணிந்து கொள்ளாமல் இருந்தீர்கள் என்றால் நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளை நான் எதிர்கொள்ள தயார்னு தான் பிரதமர் சொல்றாரு. ஓகே, நீங்க பக்கச்சார்பு இருந்தாலும் நீங்க எந்த விமர்சனங்கள் வைத்தாலும் நீங்க வந்து அதுல வந்து செய்தியாளர் சந்திப்புல கலந்துக்கணும் அப்படின்னு நீங்க கட்டாயப்படுத்துறீங்க. இல்ல, பக்க சார்பு அப்படின்னா என்ன? எந்த பக்கத்தினுடைய சார்பு? எனக்கு தெரிஞ்சு மோடி சொல்வது ஒன்றே ஒன்று என்று நான் புரிந்து கொள்கிறேன். எல்லோரும் பக்க சார்போடு இருக்கிறார்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் நான் அப்படி எந்த ஊடகத்தையும் பக்க சார்போடு நான் பார்க்கவில்லை. ஆனால் சிலர் அப்படி இருக்கலாம். அப்படி இருப்பவர்களும் எந்த பக்கத்தில் சார்புடையவர்களாக இருக்கிறார்கள், அவங்க கேரி பண்ற நியூஸ் யாருக்கு சாதகமானதாக இருக்கிறது அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னா மோடி அவர்களுக்கு சாதகமானதாக தான் இருக்கிறது. அதுல எந்த மாற்று கருத்து இருக்க முடியாது. 370 அப்ராகேஷனா இருக்கட்டும் அல்லது வந்து ரிசர்வேஷன் பாலிசியா இருக்கட்டும், ராகுல் காந்தி சொல்லாத வார்த்தைகளை சொன்னதாக சித்தரித்து ஊடகத்தில் விவாதங்களை நடத்தி கொண்டிருந்தார்கள் பல பேர். அப்படியான சூழ்நிலையில் மோடியினுடைய நிலைப்பாடு என்ன? ஒரு பொய்யை ஏன் விவாதமாக்குகிறீர்கள் அப்படின்னு ஒருத்தர் வந்து சத்தமா பேசுறாரு அப்படின்றதுக்காகவே அது உண்மை என்று ஆகிவிட போவது கிடையாது. மோடி பேசி இருக்கக்கூடிய கருத்துக்களில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை ஆய்வு செய்தால் அவர்கள் பக்கச்சார்புள்ளவர்கள் என்றால் ஆம், பக்கச்சார்புள்ளவர்கள் தான். உண்மையின் பக்கத்தில் சார்புள்ளவர்கள். அந்த உண்மையின் பக்கத்தில் சார்புள்ளவர்களை பார்த்தால் மோடிக்கு வேர்க்கத்தான் செய்யும். கரண் தாப்பரிடம் தண்ணீர் குடித்தது போல இந்தியாவில் இருக்கக்கூடிய உண்மையை கேள்வி கேட்கக்கூடிய அத்தனை பேரின் முன்னாலும் அவர் கடைசி வரை தண்ணீர் குடிக்கும் பிரதமராகத்தான் இருக்க முடியும், பதில் சொல்லுபவராக இருக்க மாட்டார். சுருக்கமா இந்தியாவில் இருக்கவங்க எல்லாரும் பக்கச்சார்புடையவர்கள் இல்லையா, பயஸ்ட்னு வச்சுப்போம். அமெரிக்காவில் வந்து வெள்ளை மாளிகைக்கு அங்கே இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவரை போய் எந்த நாட்டினுடைய தலைவர் வந்தாலும் அவர்கள் இணைந்து வந்து பத்திரிகையாளர் சந்திப்பது ஒரு வழக்கம். எந்த நாட்டுடைய தலைவர் போனாலும் பிரதமர் மோடி போனாரு, பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கல. ஒரே ஒரு கேள்வி, முன்பே அவருக்கு கொடுக்கப்பட்ட கேள்வி, அது மட்டும்தான் நடந்துச்சு. மாறாக ஜோ பைடன் வந்து அவர் எல்லா கேள்வியும் ஏற்றுக்கொண்டார். ஒரு கேள்வி மட்டும்தான் பிரதமர் ஏற்றுக்கொள்கிறார். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் பயஸ்டு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஊடகங்களை என்ன சொல்லுவீங்க? அங்க இருக்கக்கூடியவர்கள் வெளிப்படையாக கேள்வி கேட்கலாம் இல்லையா? அவர்கள் ஏன் அந்த மாதிரி உங்களை பத்தி, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் ஏன் உங்களை மாதிரி விமர்சனம் பண்றாங்க? ஊடகத்தில் அது ரெண்டாவது முக்கியமான விஷயம். நான் தற்சமயம் சார்பு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா, வெளியில மழை பெய்யுதுன்னு வழக்கமான சொல்லுவோம் இல்லையா, ரோட்ல மழை பெய்யுது அப்படின்னா ஒரு ஊடகத்தோட வேலை வந்து இவர் மழை பெய்யுதுன்னு சொல்றாரு, இவர் மழை பெய்யலன்னு சொல்றாரு, மோடி ஒன்று சொல்றாரு, ராகுல் காந்தி ஒன்று சொல்றாருல்ல, வெளியில எட்டி பார்த்துட்டு உண்மையிலேயே மழை பெய்யுதா இல்லையான்னு மக்களுக்கு சொல்றதா ஊடகத்தோட கடமை. அப்போ ஒரு 2 விஷயங்களையும் ஒரு 2 தரப்புல வரும்பொழுது எது மக்களுக்கு சரின்றதை நுகர்ந்து தானே வந்து கரெக்டா ஆராய்ச்சி சொல்லணும். திரு ரவீந்திர துரைசாமி, பிரதமர் ஒரு பேச்சை பேசுறாரு, இல்ல அரசின் திட்டங்கள் குறித்து பேச்சுக்கள் குறித்தோ உண்மைத்தன்மையை ஆராய்வதை தான் அவர் பக்கச்சார்பு அப்படின்னு பிரதமர் விமர்சிக்கிறாரா? இல்லை, ஊடகங்கிறது இன்னைக்கு ஒரு ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டி. தமிழ்நாட்டிலே 96ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றத்தில் ஒரு பெரிய சேட்டலைட் சேனல் ஓனர் வந்து ஒரு அணியோட கேண்டிடேட்டாட்டே இருந்தார். அன்னைக்கு அது மட்டும்தான் பெரிய சேட்டலைட் சேனலாக இருந்தது. 67ஆம் ஆண்டில் வந்து ஆட்சி மாற்றம் நடக்கும்போது ஒரு பிரிண்ட் மீடியாவோட ஓனர் வந்து ஒரு கூட்டணி கட்சி தலைவராக இருந்தார். அன்னைக்கு அதான் பெரிய பிரிண்ட் மீடியாவாக இருந்தது. இதே தன்மை இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக இருக்குது. இந்தியா ஃபுல்லாக ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டியாக தான் ஊடகங்கள் இருக்குது. ஒரு ஹோமோஜினியஸ் என்டிட்டி அல்ல. ஒரு பிரஸ் மீட்டை பிரதமர் சந்திக்கிறாருன்னா பலதரப்பட்ட ஊடகங்கள் வருவாங்க. யாரையும் சென்சார் பண்ண முடியாது. அதில் அக்ரெடிஷன் உள்ளவங்க அவங்களுக்குள்ள அந்த இதில் எல்லாத்துக்குமே நீங்கள் அழைப்பு கொடுத்தான் தீரணும். அதில் வரக்கூடியவங்க அவருக்கு பிரஸ் மீட்டிலே அவரோட பாலிசிக்கு எதிரான பிரச்சாரம் தன்மை கொண்டதை கேட்க தான் செய்வாங்க. எனக்கு பிடித்த கேள்விகளை செய்தியாளர்கள் அப்படி அல்ல. அது வந்து அவருக்கு பெராகேட்டிவ் வாலண்டரி ஆர்கனைசேஷன் தான் பொலிட்டிக்கல். இது அது அவர் பிரஸ் மீட் கொடுத்து தான் தீரணும் சட்டப்படி. யாரையும் அவரை கம்பல் பண்ண முடியாது.
வேணா தம்பி சொன்ன மாதிரி பிரஸ் மீட்டை எதிர்கொள்ள முடியாத திறமையற்றவர், தண்ணி குடிப்பாருங்கிற பிரச்சனையை ராகுல் காந்தி பேசிக்கலாம், மல்லிகார்ஜுன கார்கே பேசலாம், இந்திரகுமார் தேரடி பேசிக்கலாம், நோ இஷ்யூஸ். இல்ல எங்களை செய்திகள்ல காட்டல, எங்களை புறக்கணிக்கிறீங்க அப்படின்ற விமர்சனத்தை ஊடகங்கள் மேல வச்சுக்கிட்டே எதிர்க்கட்சி தலைவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்றாருல, அந்த விமர்சனத்தை மீண்டும் வச்சுக்கிட்டே ஏற்றும் கொள்கிறார்கள் இல்லையா செய்தியாளர்களுடைய விமர்சனங்கள். அதான் ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டிங்கும் போது அது எல்லா செய்தியாளர்களையும் அவர் சொல்லல. இல்ல அந்த தன்மைக்கு ஏன் பிரதமர் வரமாட்டேன்றார் தான் உங்களுடைய கேள்வியா? இல்ல அந்த வர வேண்டிய வாலண்டியர் ஆர்கனைசேஷன்ல வர வேண்டிய கம்பல்ஷன் இல்லையே. நீங்க அவர் வரதுக்கு திறமையற்றவர், அவர் தண்ணி குடிக்கிறாருன்னு விமர்சனம் பண்ணிட்டு போங்க. இட் இஸ் அட் யுவர் லிபர்ட்டி டு. செய்தியாளர் சந்திப்புக்கான அவசியமே இல்லன்றீங்க. ஜனநாயகத்துல அதுதான் ஜனநாயகம் இல்லையே. அவர் அதான் சொல்றாரு, நான் மக்களை நேரா சந்திச்சுட்டு போறோங்கிறார். கன்ஷிராம் இருந்தாரு, ஜனநாயகத்தின் 4 தூண்கள் இருக்கலாம். கன்ஷிராம் இருந்தாரு, கன்ஷிராம் பற்றி எல்லாமே டிஸ்டார்ட் பண்ணி தான் பண்ணுவாங்க. கன்ஷிராம் பற்றி நல்ல செய்தி வந்தாலும் பண்ண மாட்டாங்க. அப்போ அவர் எனக்கு தேவையில்லைன்னு தான் சொன்னாரு. என் முன்னாடி மைக்க நீட்டாங்கன்னு சொன்னாரு. ஒருத்தரை அடிச்சு அது கேஸ் எல்லாம் ஆச்சு. அப்போ என்ன ஆச்சு? அவரே பிரஸ் மீட் கொடுக்க மாட்டான்னு போயிட்டு இருக்கும்போது ஏன் அவர் முன்னாடி போய் மைக்க நீட்டுறீங்கிற ஒரு கேள்வி அன்னைக்கு திரு கன்ஷிராமுக்கு நிகழ்ந்தது திரு மோடிக்கு நிகழ்ந்ததாக இல்ல. மோடிக்கும் அந்த மாதிரிப்பட்ட ஒரு இது இன்னொரு வகையில இருந்துட்டு தான் இருக்குது. ஒரு வெற்றி பெற்ற ஒரு கட்சியில நேரு 3 தடவை வெற்றி பெற்றாரு. ஒரு தோல்வி அடைந்த ஒரு கட்சியில அந்த கட்சிக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்து நேரு சாதனையை மிஞ்சக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இருக்கிறாருன்னா அதை எந்த இந்திய ஊடகமும் இன்னைக்கு அதை அங்கீகரிச்சு பண்ணலைங்கிறது மோடி அதை வெளிப்படையா சொல்லல. எனக்கு அப்படி ஒரு எண்ணம் தெளிவா இருக்குது. ஏன்னா மோடி இன்னைக்கு ஒரு மோடியோட வெற்றியால தான் இன்னைக்கு நிறைய சீஃப் மினிஸ்டர்ஸ், டெப்டி சீஃப் மினிஸ்டர்ஸ், பல அதிக எம்எல்ஏக்கள், அதிக எம்பிக்கள்னு பாரதிய ஜனதாங்கிற ஒரு கட்சிக்கு 2014ஆம் ஆண்டுக்கு பிறகு கிடைச்சிருக்குது. நெருக்க வெற்றிங்கிறது ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷா காந்தி எல்லாம் உழைச்சி வந்த ஒரு கட்சிக்கு, வெற்றியில இருந்த ஒரு கட்சிக்கு தான் அது கிடைச்சது. ஆனா கேள்விகளை எதிர்கொள்ள தயங்குறாரு. செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்துவதற்கு அந்த விமர்சனத்தை ராகுல் காந்தி வைக்கலாம். அவருடைய இமேஜ் சார்ந்ததாக தெரியல, அது பாதிப்பை ஏற்படுத்தலையா? ராகுல் காந்தி அந்த விமர்சனம் வைக்கலாம், மம்தா பானர்ஜி வைக்கலாம். மம்தா பானர்ஜி வைப்பாங்கன்னா அவங்க பிரஸ் மீட் நடத்தினா வைக்கலாம். அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல எனக்கு சரியா. பல சீஃப் மினிஸ்டர்ஸ் நடத்துறது கிடையாது, ஒரு சில சீஃப் மினிஸ்டர்ஸ் மட்டும் தான் நடத்துறாங்க. சோ அப்படி நடத்தக்கூடியவங்க எங்களால பிரஸ் சந்திக்க முடியுது, மோடியால சந்திக்க முடியலங்கிற விமர்சனத்தை செய்தியாளர் சந்திப்பின் மீது விருப்பம் இல்லைன்னு கடந்து போனா, பிரதமர் கடந்து போனா அதுல ஒன்றும் சிக்கல் இல்லை. ஆனா பக்கச்சார்போடு இருக்கிறார்கள், அதனால நான் தவிர்க்கிறேன்னு குற்றச்சாட்டு அவங்க பக்கம் திருப்புறாரு, ஊடகங்கள் பக்கம் திருப்புறாரு. அதான் ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டி நான் சொல்றேன், ஹோமோஜினியஸ் என்டிட்டி அல்ல ஊடகம் தான் சொன்னேன். அதனால தான் ஒரு அரசியல் கட்சி பிரிண்ட் மீடியாவில் உள்ள ஒரு கட்சியில் கேண்டிடேட் ஆனாரு, எலக்ட்ரானிக் மீடியாவில் உள்ள ஒரு 96ல் அணியில கேண்டிடேட் ஆனாருங்க தான் சொல்றேன். இதே மாதிரி தான் இந்தியா ஃபுல்லா ஊடகங்கள் லெப்ட் ஓரியன்டட், சமாஜ்வாடி ஓரியன்டட்னு பல இதுல இருக்குது. பாஜகவில் இருக்கிறவங்களும் ஊடகங்கள் நடத்துறாங்க தானே, மறுக்கல. நான் வாலண்டரி ஆர்கனைசேஷன் போது பெர்ராகேட்டிவ் தான் சொல்ல வர்றேன். அப்போ அவர் ஃபேஸ் பண்ணிட மாட்டாரு. அது நீங்க தாராளமா விமர்சனம் பண்ணுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது என்ன விளைவோ அவர் அதை சந்திக்க தயாரா இருக்காது. அது கம்பல்ஷன், இதுதான் ஜனநாயகம், இதுல தான் அவர் பிரஸ் மீட் கொடுத்து தான் தீரணும்னு கம்பல் பண்ண முடியாது. அதை தான் அவர் சொல்றாரு. ஓகே, ஒரு கட்சி தலைவராக இருந்து ஜேபி நட்டா கிட்ட அந்த கேள்வி வைக்கப்படல. பிரதமராக இருக்கக்கூடிய திரு மோடி கிட்டையும் முதலமைச்சர் இருக்கக்கூடிய ஸ்டாலின், அரவிந்த் கெஜ்ரிவால், மம்தா பானர்ஜி அவங்க கிட்ட தான் இந்த கேள்வி வைக்கப்படுது. நீங்க ஒரு கட்சிக்கு தலைவராக இருந்தா அது உங்களோட வேறுபாடு. ஒரு முதலமைச்சர் மாநிலத்தில் மக்களுடைய அரசுக்கு தலைவராக இருக்கும் பொழுதுதான் இந்த கேள்வியை வைக்கிறோம்னு சொல்லி கேட்டா அது உங்க பிரரோகேட்டிவ்னு சொல்லிட்டு ஒரு 4th பில்லரை டிஸ்மிஸ் பண்ணிட்டு போறது இருக்குல்ல, அது நீங்க அது என்ன மாதிரியான ஜனநாயகம்? திரு பீர், அது பிரதமருடைய முன்னுரிமை, ஒரு முதலமைச்சருடைய முன்னுரிமைன்னு பேசுறார். செய்தியாளர் சந்திப்பை எதிர்கொள்ளணுமா வேண்டாமா, பதில் சொல்லணுமா வேண்டாமா அப்படிங்கிறது அவங்களுடைய முன்னுரிமை சார்ந்தது. ஜனநாயகத்துல அதற்கான ஒரு கட்டாய இடம் இல்லை அப்படின்னு சொல்றாரு திரு ரவீந்திரன் துரைசாமி. இல்லை, அது ஒரு ஜனநாயகத்தை பற்றிய ஒரு பிழையான புரிதல் என்று நான் கருதுகிறேன். என்றால் ஒரு பிரதமர் என்பவர் மக்களுக்கு பதிலளிக்க கடமைப்பட்டவர். அதாவது லாஸ்ட் சிட்டிசன், கடைசி குடிமக்களுக்கும் பதிலளிக்க கடமைப்பட்டவர் தான் பிரதமராக இருக்கிறார். அப்படி மனதின் குரல்லையோ பொதுக்கூட்டங்கள்லையோ மற்ற ட்விட்டர் போன்ற சமூக ஊடகங்கள்லையோ தூர்தர்ஷன்லையோ ஆல் இண்டியா ரேடியோலையோ பேசுகிற போது அந்த மக்களுடைய கேள்விகளுக்கு சந்தேகங்களுக்கு விடை கிடைச்சிடாதா பிரதமர் பேசும்போது? இல்லை, இப்போ இதுல ஒட்டுமொத்த கேள்வி, அந்த கேள்வியை ஆஜ் தக்ல ராகுல் கன்வால் கேட்கும்போது, நீங்க குஜராத்துடைய முதலமைச்சராக இருந்தபோது நாங்க உங்களை அடிக்கடி சந்திச்சோம் ஆஜ் தக்ல இருந்து. அப்போ நீங்க நிறைய பேட்டிகள்லாம் கொடுத்தீங்க. ஆனால் பிரதமரான பிறகு உங்களுடைய பாணியை நீங்க மாத்திட்டீங்க. அதுக்கு பிறகு நீங்க பத்திரிகையாளர்களை கடந்த 10 ஆண்டுகள்ல அதிகமா சந்திக்கவில்லை. இவங்களே ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு ஸ்கிரிப்டட் இன்டர்வியூ மாதிரி பண்ணும்போது தான் நீங்க ஒப்புக்கொள்றீங்கிறத ராகுல் கன்வால் அங்க கேட்கிறாரு.
அதுதான் கேள்வி. அப்போ கேட்கும்போது பிரதமர் என்ன சொல்றாரு, இதே பதில தான் சொல்றாரு. அதாவது நான் ஜார்க்கண்டில் ஒரு கிராமத்தில் ஒரு கூட்டத்துக்கு போவேன், ஒரு சாதாரண கூட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் பேசுவேன், ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் பேசுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் கேள்வியை தவிர்க்கிறார் அல்லவா? அதாவது இவங்க கேட்குற கேள்வி என்ன, நீங்கள் முதலமைச்சராக இருந்தபோது உங்களுடைய அரசியல் இந்த பொலிட்டிக்கல் கேரியர் இம்ப்ரூவ் ஆகணும், நம்ம இந்தியாவுடைய பிரதமராக அடுத்த கட்டமாக போகணுன்னெலாம் ஒரு விஷனோட வேலை பார்க்கும்போது உங்களுக்கு ஊடகம் தேவையாக இருந்தது. பிரதமருங்கிற அந்த ஒரு இலக்கை எட்டின பிறகு அதை நீங்கள் செய்ய தவறுகிறீர்களே என்று தான் ராகுல் கன்வால் கேள்வி கேட்கிறாரு. இல்ல அதை கடக்கிற வரைக்கும் தேவைப்பட்டது, இப்ப அதை கடந்த ஒரு லீடரா இருக்கிறதுனால இது தேவையில்லைன்னு கூட இப்ப நினைக்கலாம். இல்ல இப்ப ஏன் ராகுல் கன்வால், அஞ்சனா, ஸ்வேதா, இவர் எல்லாரோடையும் பேச வேண்டிய தேவை என்ன வந்தது? இப்போ அவருடைய இப்போ 4 கட்ட தேர்தல் நடந்திருக்கு. அடுத்த கட்ட தேர்தல் 5வது கட்ட தேர்தல் திங்கட்கிழமை நடக்க இருக்கு. அதுக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசத்தில் அமைதி ராபரேலியில் தேர்தல் நடக்க இருக்கு. அப்போ உங்களுக்கு ஆஜ் தக் தேவைப்படுது இல்லை? அப்போ அதை தான் அவங்க கேட்குறாங்க. நீங்கள் வந்து முதலமைச்சராக இருந்தபோது ஊடகங்களை பயன்படுத்தினீங்க, இப்போ ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது தான் அவர் நான் பப்ளிக் மீட்டிங்கில் அந்த மொத்த நேர்காணலை நீங்கள் படிச்சீங்கன்னா இதை மாதிரி தான் கேள்வி. சார் என்ன சார் வேலை இல்லையே, மக்கள் கவலைப்படுறாங்களே அப்படின்னு கேட்டால் அதான் 11 கோடி டாய்லெட்டு கட்டி இருக்குமே, டாய்லெட்டு கட்டும்போது நிறைய பேருக்கு வேலை கிடைச்சிது. என்ன சார் பொருளாதாரம் ரொம்ப பின்னால் போயிருக்கே அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அது என்ன, நம்ம டாட்டா ஒரு 480 ஃப்ளைட்டு வாங்குறாங்க, மற்றவங்க எல்லாம் சேர்ந்து மொத்தம் நம்ம ஒரு 600 700 800 ஃப்ளைட்டு தான் இருக்குது, இன்னும் ஒரு 1000 ஃப்ளைட்டு இந்தியாவுக்கு வரப்போகுது. இந்த மாதிரி எந்த கேள்விக்குமே அந்த காலத்தில் நான் குஜராத்தில் என்ன பண்ணேன், நீங்கள் கடந்த 10 ஆண்டுகளில் செய்ததை பற்றி ஒரே ஒரு கேள்வியில் ஒரே ஒரு பதிலில் மிக குறுகிய விஷயங்களை அவர் பேசுகிறார். அதுவும் மிக தட்டி கழிப்பது போல அல்லது மழுப்பலான பதில. நீங்கள் மொத்த நேர்காணலை பார்த்தால் வரக்கூடிய எஞ்சியிருக்கக்கூடிய ஏற்கனவே நடந்த 4 கட்டங்களில் இப்போது இருக்கக்கூடிய தகவல்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தரப்பு மற்ற இந்தியா கூட்டணி தரப்பு என்ன சொல்லுவாங்க, 300 கடந்து விடுவோம் என்று அவர்கள் நம்பிக்கையோடு பேசக்கூடிய ஒரு நிலைமையில் இன்றைக்கு அவருக்கு ஊடகம் தேவையாக இருக்கிறது என்பதால் அவர் ஆஜ் தக்குக்கு இந்த நேர்காணலை வழங்கி இருக்கிறார். 10 ஆண்டுகளில் அவர் நேர்காணல் வழங்கவில்லை என்பது அவருடைய, அதுவும் முன் தயாரிக்கப்பட்ட கேள்விகளுக்கு மட்டுமே தான் பிரதமர் பதில் ஸ்கிரிப்டடா பண்றாரு. அதுல நீங்க பாத்தீங்கன்னா மிக தெளிவாக இது ரொம்ப இந்த நேர்காணல்ல எந்தெந்த கேள்விகள் கேட்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது முன் தயாரிப்பு செய்யப்பட்டு, முன் தயாரிப்பு செய்வது தவறில்லை. ரவீந்திரன் துரை சபை சொன்னா அது அவருடைய ப்ரீரோகேட்டிவ். செய்தியாளர் சந்திப்பே தேவையில்லைன்றாரு திரு ரவீந்திரன் துரை. அது பிள்ளையா? அப்படி ஒரு அக்கௌண்டபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணாதீங்க பிரதமருக்கு, இல்லன்னு சொல்லாதீங்கன்றாரு. இல்ல அது மிக ஒரு எதேச்சாதிகாரமான சர்வாதிகாரமான தன்மை. அதாவது ஒரு எதேச்சாதிகாரத்தில் என்ன பிரச்சனை என்றால், நீங்கள் அறிவியலை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள், நிபுணத்துவத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள், ஊடகத்தை ஏற்றுக்கொள்ள இதுதான் ஒரு எதேச்சாதிகாரத்துடைய சர்வாதிகாரத்துடைய தன்மை. அதைத்தான் நாம் பார்க்கிறோம். இந்த விஷயங்களை, இந்த ஊடகம் என்பதை நீங்கள் தவிர்ப்பதற்கு என்ன காரணம்? நான் ஊடகம் இல்லாமலேயே நான் ஜெயித்து விடுவேன் என்கிற ஒரு நிலைமையில் நீங்கள் இருந்தீர்கள். ஆனால் இன்றைக்கு ஊடகம் இல்லாமல் ஜெயிக்க முடியாது என்பதால் மீண்டும் இங்கு வர வேண்டியிருக்கிறது. ஊடகம் மேட்டர்ல பிரஸ் மீட் தான். சரி, திரு பாக்கி தனக்கு தேவைப்படும் போது ஊடகங்களை திரு மோடி பயன்படுத்திக் கொள்கிறார். அவர் பேச்ச நாடு முழுவதும் கொண்டு போய் சேர்ப்பது ஊடகங்கள் தான். அவரு ஒரு நெருக்கடி வருகிற போது ஊடகங்களை அவர் பயன்படுத்திக் கொள்கிறார். பயன்படுத்திக்கிறது தவறு இல்லை. அதாவது ஐ ஒர்க் ஹார்டுன்னு நேற்றைய தினம் நேர்காணலில் சொல்லியிருக்காரு. நான் பண்ற பல திட்டங்கள் செயல்பாடுகளில் மக்களுக்கு போய் சேரணும் போது நான் வந்து ஊடகத்தை பயன்படுத்திக் கொள்ளுது. இதில் ஒன்றும் தவறு கிடையாது. ஊடகத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு இல்லை. ரெண்டாவது, பத்திரிகையாளரை சந்திக்கவில்லைன்றது ஒரு குறையாக சொன்னால் கூட கிட்டத்தட்ட இந்த 2 மாதங்களில் சில மாதங்களில் 30 ஊடகங்களுக்கு, பல்வேறு மொழி ஊடகங்களுக்கு, ஆன்லைனு, பிரிண்ட் மீடியா, காட்சி ஊடகம் எல்லாத்துக்கும் அளிச்சிருக்கேன் அப்புறமா சார். கரெக்ட், அப்படியே தான். நான் சில மாதங்கள் சொன்னா அதை சில மாதங்கள்லாம் கிடையாது. அது எலெக்ஷன் டேட் போட்டதுக்கு அப்புறம் எத்தனை மாதங்கள் ஆயிருச்சு? இஷ்யூ அது இல்ல. அது என்னன்னா, நான் என்ன சொல்ல, தட் மேட்டர்ஸ் இல்ல சார். அவர் இஷ்டத்துக்கு நம்மள பயன்படுத்த முடியாது சார். விளக்க சொல்லலாம். நீங்க நான் நிறுத்திடுறேன். நான் வர எனக்கு ஒரு கருத்தை நான் சொல்றேன். சொல்லுங்க. கருத்தை குறுக்கிட்டு பேசுறதே என்ன ஜனநாயகம், ஊடக சுதந்திரம் இல்ல? நான் குரல் எழுப்பவா? நான் மத்தவங்க பேசும்போது குறுக்கிடல. நேர்பட பேசுற எல்லா சுதந்திரமும் இருக்கு எல்லா உறவினர்களுக்கும். நான் சொல்ல, எனக்கு ஒரு சில கருத்துக்கள் சொல்ல வர்றேன். சரி, நீங்க பேசுங்க. அவர் ஒரு சந்தேகமா கேட்டார். என்னன்னா, இந்த மாதிரி நீங்க சொல்ற தனி பேட்டிகள் இருக்குல்ல, அது எல்லாமே ஸ்கிரிப்டட்.
முன்கூட்டியே கேள்விகள் கொடுக்கப்பட்டு பதில்கள் Nothing wrong. பெறப்படுகிறது. கலைஞர் கருணாநிதி கூட பிற்காலத்தில் ஸ்கிரிப்டட் பிரஸ் கான்ஃபரன்ஸ், இன்ஃபேக்ட் பத்திரிகையாளர்கள் சந்திப்பதில் ரொம்பவும் உற்சாகமாக இருப்பவர் கலைஞர் கருணாநிதி, மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் பிற்காலத்தில் நம்ம சொன்னதெல்லாம் டிஸ்டார்டட் வெர்ஷன், திருத்தி எழுதப்படுகிறது என்பதனால இல்ல அவர் சொல்றது தவறுதலாக சித்தரிக்கப்படுகிறது என்ற ஒரு கவலையினால அது இயல்பாக ஏற்கிறது. அவரே பின்னாடி அப்படிதான் ஆனார். சில கேள்விகள் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் வந்து சில பத்திரிகையாளர், சில அரசியல் தலைவர்கள், என்னோட வாழ்க்கையில் நான் பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி, வாஜ்பாய் எல்லாம் அப்படி ரொம்ப. நீங்க ஒரு ஊடகம் கேள்விகளை கொடுத்து பதில் வாங்குறதுங்கிறது வேற, செய்தியாளர்கள் சந்திப்பு அவர் தனியா நடத்திட்டு இருந்தார், திரு கருணாநிதி தனியா நடத்திட்டு இருந்தார், ரெண்டு வேறு இல்ல. இப்போதைய முதலமைச்சர் இல்லைன்னு சொல்லலாம்ல, ஆனா புகார் சொல்ல விரும்பல. இப்போதைய மு.க. ஸ்டாலின் அவர்கள் எல்லாருக்கும் தான் அந்த அக்கௌண்டபிலிட்டி. நான் என்ன சொல்றேன்னா இஷ்யூ அது அல்ல. ஆனா மு.க. ஸ்டாலின் என்ன நினைக்கிறார், மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன நினைக்கிறார், அவரோட சித்தாந்தம் என்ன, திட்டம் என்ன, எல்லாம் வெளிப்படுதா இல்லையா? இஷ்யூ தான். மாறுபட்ட கருத்து வரும்போது நீங்க எப்படி கேள்வி கேட்பீங்க அவர்கிட்ட? அதுதான். அப்போ அது அவருக்கும் பொருந்துகிறது இல்லையா? என்ன விஷயம்னா மாறுபட்ட கருத்து வரும்போது ரியாக்ட் பண்ணுறாங்க என்பதை தவிர வேற எதுவும் செய்தியாளர் சந்திப்பு இல்லாததுனால பெரிய இழப்பு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது சொல்ல வர. யாருக்கு இழப்பு? அவர் சொல்லுகிற அரசியல்வாதிகளுக்கும் செய்திகளை தேடுகிற பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகங்களுக்கு அதை பொறுத்தும் இல்லை. இப்போ இது அப்படிதான் சொல்ல லாபமா நஷ்டமாங்கிற இடத்துல இருந்து பேசல, ஜனநாயக கடமை ஆற்றுவோமா இல்லையாங்கிறதான் பிரச்சனை. அவசியம் இல்லைன்ற இடத்துல ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்லிடுறேன் கூடுதலா. சமூக ஊடகம் இன்னைக்கு இருக்கு, அது அதுல பாதி கிரெடிபிலிட்டி இருக்கா இல்லையாங்கிறது விவாதம் வேற. ஆனால் பல விஷயங்கள் சமூக ஊடகங்கள் வாயிலாக வெளிப்படுகிறது. மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்துக்கு இருக்கிற சில ரெஸ்ட்ரிக்ஷனையும் கட்டுப்பாடுகளும் தாண்டி சமூக ஊடகத்தில் பல கருத்து, அதுவும் அங்க ஒரு வழி பாதை தானே சார்? ஓகே. இல்ல, மோடி அவர்களுடைய பேச்சு ஸ்கிரிப்டடா இருக்கிறதையும் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பேட்டிகளையும் ஒப்பிட்டு சார் பேசினாரு. ஒரு பிரைம் டைம்ல இருந்த பீக் பாலிட்டிஷியன், அவர் கடைசியாக முதலமைச்சராக இருந்தபோது அவரை பேட்டி எடுத்த எல்லோருக்கும் தெரியும், புதிய தலைமுறைக்கும் நன்றாக தெரியும். ஸ்கிரிப்டடாக பண்ணுவது யார், பண்ண மாட்டார்கள் அப்படின்றது யார் அப்படின்றதை குறித்து சார் தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பிரதமர் மோடியினுடைய ஸ்கிரிப்ட் எந்த அளவுக்கு வல்கரா இருக்கு அப்படின்னா, அவர் எலக்ட்ரல் பாண்டு குறித்த கேள்வி வரும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மோடி தான் யார் யாரிடமிருந்து யார் யாருக்கு எவ்வளவு வருகிறது என்று கணக்கு காட்டினான். எப்ப கணக்கு காட்டினீங்க? கோர்ட்ல நிப்பாட்டி வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டு கொட்டு மேல கொட்டு வச்சு எஸ்பிஐ வழக்கறிஞர்ல இருந்து இசிஐல இருந்து அவ்வளவு பேரையும் பலார்னு வாங்கினதுக்கு பிறகு அந்த டீடைல்ஸை எஸ்பிஐ வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணுது. எப்ப மோடி என்ன சொல்றாரு, நான் தான் அதுக்கான சட்டத்தை உருவாக்குனேன் அப்படின்றாரு. அது பச்சையான பொய். இப்படி பொய்யான வல்கரான விஷயங்களை அவர் பேட்டியில சொல்றாரு. அதை எதிர்த்து கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் வருது இல்லையா, அதுதான் டேஞ்சரஸான ஸ்கிரிப்ட். அதுதான் வந்து இருக்கிறதுலே மேலிஷியஸான ஸ்கிரிப்ட், மக்கள் மனதை கரப்ட் பண்றதுக்கான ஸ்கிரிப்ட். இப்போ பிரதமர் மோடி வந்து மங்கள் சூத்ரா குறித்தும் எரும மாடு குறித்தும் பேசின விஷயங்களை ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்கணும், அல்லது வந்து அவரா வெளியே வந்து பதில் சொல்லணும். ரெண்டையுமே தவிர்த்துட்டு பொத்தாம் பொதுவாக இந்த மோடியா இந்து முஸ்லீம் விளையாட்டு விளையாடுவது, வேற யார் விளையாடுறது? இவர் தான் இன்ட்ரூடர்ஸ் அப்படின்ற பேர்ல வந்து பச்சையாக இந்தியா முழுவதும் இரண்டு கூறாக இந்தியாவை பிரிக்கும் பாலிடிக்ஸா பண்றாரு. அது குறித்து கேள்வி கேட்பதற்கான இடம் மறுக்கப்படுகிறது. பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதுன்னு அவர் இன்னொரு இடத்துல விளக்கம் கொடுத்தாச்சு. இல்ல, அவர் என்ன தப்பா பேசினார், அப்ப உண்மையான இன்டென்ஷன் என்ன அப்படின்றத கிளாரிஃபை பண்ணும்ல. அப்படி ஏதாவது பண்ணிருக்காரா? அப்படி அவரால் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அதுக்கெல்லாம் தான் செய்தியாளர் சந்திப்பு வேணும்னு கேக்குறீங்க. ஆமா, செய்தியாளர் சந்திப்பு இருக்குது அப்படின்னா, இப்ப என் முன்னாடி நிக்கிறாரு, நம்ம 5 பேர் முன்னாடி நிக்கிறாரு அப்படின்னா ஒண்ணு மாத்தி ஒண்ணு கேள்வியை கேட்டு தெளிவா புரிஞ்சுக்கலாம்ல. ஆனா அவரால் தெளிவா சொல்ல முடியாது. ஏன்னா தெளிவா சொன்னா அவருடைய குரூரமான எண்ணங்கள் வெளிப்பட்டு மாட்டிக்குவாரு. அதனால அவர் வெளியே வரமாட்டாரு. அதனாலதான் அவர் தவிர்க்கிறார். பேசும் திரு ரவீந்திரன் துரைசாமி, திரு பீர் முகமது குறிப்பிட்டதிலிருந்து ஒரு கட்சியின் உறுப்பினர் முதல்வர் ஆவதற்கு ஊடகம் வேணும், ஒரு முதல்வர் பிரதமர் ஆவதற்கு ஊடகம் வேணும். அதற்கெல்லாம் ஊடகத்தை பயன்படுத்தி கொண்ட திரு நரேந்திர மோடி அதற்கு பிறகான ஊடக செயல்பாடுகளை நம்பிக்கை இல்லாமல் பேசுவது சரிதானா அப்படின்னு அவர் ஊடகத்தோட அரசியல் பண்ணல. தன்னோட போட்டியாளர்களான மம்தா பானர்ஜில இருந்து, அகிலேஷ் யாதவ்ல இருந்து, ராகுல் காந்தியில இருந்து பலர்கிட்டையும் அரசியல் பண்றாரு. அதுல அவர் பிரைம் மினிஸ்டரா எமர்ஜ் ஆகும்போது அவரை கட்சியோட தேர்தல் பிரச்சாரக பொறுப்பாளராட்டு ஆல்மோஸ்ட் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ஆட்டு ப்ரொஜெக்ட் பண்ணும்போது குஜராத் சிஎம் ஆட்டு இருக்க அவர் வந்து இந்தியா ஃபுல்லாக தன்னோட திறமையை காட்டி போகும்போது அவருக்கு பிரஸ் மீட்டையும் அவர் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறாரு. அதில் உள்ள கூடுதல் திறமையை காட்டுனது எதன் மூலமாக? மீடியா மூலமாக தான். என்ன விமர்சிக்கிறாரு, பத்திரிகையாளர்கள் அவரவர் விருப்பங்களுடன் அடையாளம் காணப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. அன்னைக்குள்ள சூழ்நிலையில் அவருக்கு நெகட்டிவா 2 வந்தாலும் பாசிட்டிவா 8 வந்தா அவருக்கு லாபம். ஸோ அவர் இந்தியா முழுவதும் அவருக்கு தெரியப்பட வேண்டும். பிரஸ் மீட்டுக்கு அவர் ஓகே ஆகிறாரு.
இன்னைக்கு வந்து தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பிரஸ் மீட்னு சொல்லும்போது அவருக்கு மீட்டிங்ல அவருக்கு எதிராக உள்ள பிசினஸ் கோர்ஸ்ல உள்ளவங்க அவருக்கு எதிரான கேள்விகளை கேட்டு அது ஹைலைட் ஆகும். அப்போ அந்த பிரஸ் மீட்ல அவருக்கு பொலிட்டிக்கலி வந்து அவருக்கு அரசியல் எதிர்ப்பாளர்கள் மத்தியில் அவருக்கு கெயினை கொடுக்காது. நீங்க சொல்ற மாதிரி ஸ்கிரிப்டட் மேட்டர், சென்சார்டு மேட்டரை அவர் பண்றாருன்னா அவர் என்ன நினைக்கிறாரோ அது போய் சேரும். இப்போ நாம பத்திரிகையாளர்கள் ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டிங்கிறனால நாங்க பிரஸ் மீட் கொடுத்தாதான் நாங்க வருவோம், ஸ்கிரிப்டட் இதுக்கு நாங்க வரமாட்டோம்னு யாரும் சொல்ல போறது. செய்தியாளர் சந்திப்பு ஒரு பொலிட்டிக்கல் கெயின் சார்ந்ததாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொல்றீங்க. நிச்சயமா ஒரு திரு பீர் முகமது, பொலிட்டிக்கல் கெயின் சார்ந்ததா இருக்கு, அதுவும் இப்ப தேர்தல் நேரம் வேற, அப்புறம் அரசியல் லாபம் சார்ந்ததாக இருக்கிற போது ஏன் எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுத்துடணும் செய்தியாளர் சந்திப்பின் மூலமா அப்படின்னு நினைக்கிறது நியாயம் தானே? இல்லை, இதில் 2 விஷயங்கள் இங்கே பேசப்பட்டதில் ஒன்று, நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த 3 ஆண்டு கால ஆட்சியில் 50க்கு மேற்பட்ட முறை செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். அது முதல்ல நம்ம அதை பதிவு பண்ணிக்கணும். 10 ஆண்டுகளாக நமது பிரதமர் 3 முறை தான், மொத்தமே 3 முறை தான் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டிருக்கிறார். அதை பற்றி தான் பேச வரும்போது முதலமைச்சரோடு அதை ஒப்பிடுவது என்பது முதல்ல தகவல் பிழை. அது ஒட்டுமொத்தமாக அதில் ஒப்பீடு இல்லை என்கிற அதை நாம் சரியாக இங்கு பதிவு செய்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு தேவைப்படும் போது ஊடகங்களை பயன்படுத்த, எப்போவுமே நீங்கள் அப்படி பேசுனீங்கன்னா தேவைப்படும் போது தான் அரசியல் ஆட்சியாளர்கள் அல்லது அரசியல் கட்சிகள் ஊடகங்களை பயன்படுத்துவார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு 10 ஆண்டுகளாக, அதுதான் இன்னைக்கு ராகுல் கன்வால் கேட்கிறாரு. இல்ல, ஊடகங்களுக்கும் அரசியல் தலைவர்களுக்குமா, அரசியல் தலைவர்களுக்கும் மக்களுக்குமானா? இல்ல, மக்களுக்கும் ஊடகங்களுக்கும் ஒரு பெரிய, அதாவது நம்ம ஊடகங்களை நம்ம என்ன செய்யறோம், இந்த பப்ளிக்குடைய ஒரு ட்ரஸ்ட்டை நம்ம கீப் பண்றோம் இல்லையா? நம்ம மக்களுக்கு, அதாவது the public in a democracy the public has the right to know, மக்களுக்கு அறிவதற்கான உரிமை இருக்கிறது. அது பிரதமருக்கு எதிராக இருக்கிற எதிர்க்கட்சிகளுக்கு சாதகமா போயிடுச்சு. இல்ல, அந்த ரைட் டு நோவை அதனுடைய காப்பாளர்களாக நாம இருக்கிறோம். அப்போ இந்த ஊடகங்களிடம் பேச வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்பது வெறும் ஊடகங்களின் எதிர்பார்ப்பு இல்லை, அது மக்களின் எதிர்பார்ப்பு. அது மக்கள் வைத்த நம்பிக்கை, உங்கள் மீது நம்பிக்கை வைத்து உங்களை பிரதமர் ஆக்கி இருக்கிறார்கள், உங்களை முதன்மை சேவகர் ஆக்கி இருக்கிறார்கள் என்றால் நீங்கள் இந்த ஊடகங்கள் வழியாக மக்களோடு பேச வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது. நீங்கள் எப்போதுமே ஒரு வழி பாதையில் தான் பேசுவோம், 2 வழி பாதையில் பேச மாட்டோம், பதில் சொல்ல மாட்டோம் என்பது அது ஒரு எதேச்சாதிகாரமான ஒரு நடவடிக்கை, எதேச்சாதிகாரமான ஒரு அணுகுமுறை. அதனால் தான் கடந்த 10 ஆண்டுகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயகம் என்கிற இடத்திலிருந்து இந்தியா தேர்ந்தெடுக்கப்பட்ட சர்வாதிகாரத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்று இன்றைக்கு உலக நாடுகளில் கணிப்புகள் சொல்லுகின்றன. அந்த நம்பிக்கையெல்லாம் இழந்துட வேண்டியதில்லை. நீங்க எப்படி மக்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களோ அந்த நம்பிக்கையை தொடர்ந்து வைக்கலாம், ஆட்சியாளர்களும் அதை காப்பாற்றுவார்கள். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்தினர்களுக்கும் நேர்பட பேச நிறைவு. ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.